வணக்கம். இன்று நான் பேச இருக்கிற புத்தகத்தினுடைய பெயர் ஒரு முள்ளம்பன்றியினுடைய தன் வரலாற்று கதை. இந்த நாவல் எழுதியவர் ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய காங்கோ நாட்டில் வாழக்கூடிய அல்லது இந்த கதை அங்கே தான் நிகழ்கிறது. இந்த கதையை எழுதியவர் அலேன் மாபாங்க் அப்படிங்கிறவர். அவருடைய தொழிலாக இருப்பது இலக்கியம் போதிப்பது என்பதாக இப்போது அவருடைய தொழில் இருக்கிறது. இந்த நாவலை பிரெஞ்சு மொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் எஸ்ஆர் கிருஷ்ணமூர்த்தி என்பவர். இந்த நாவல் ஏன் இன்றைய நாளில் மிக முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், மனிதர்களுக்கும் விலங்குகளுக்குமான வேறுபாடு என்ன? ஏன் விலங்குகளாக இருக்கின்றன, மனிதர்கள் ஒருபோதும் மனிதர்களாக இருப்பதில்லை என்பதுதான். காட்டில் வாழக்கூடிய ஒரு முள்ளம்பன்றி குட்டி மனிதர்களோடு சேர விரும்புகிறது. பிற முள்ளம்பன்றிகளோடு அது சேர மறுக்கிறது. அப்படி சேர மறுப்பதனால், மனிதர்களோடு இணைய விரும்புவதனால் ஏற்படக்கூடிய சிக்கல் என்ன என்பதுதான் இந்த நாவலுடைய மையப்பொருளாக இருக்கிறது. காங்கோ நாட்டில் இருக்கக்கூடிய வனம், அந்த வனத்தில் இருக்கக்கூடிய விலங்குகள், அங்கேயே வாழக்கூடிய நாடுகுடி பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய நம்பிக்கைகள், பேய் சார்ந்து, சாமி சார்ந்து, சடங்குகள் சார்ந்து நம்பிக்கைகள் இந்த நாவலில் கேள்விக்கு உட்படுத்தப்படுகிறது. அங்கே வெள்ளைக்காரர்கள் முதன்முதலாக காங்கோ நாட்டுக்கு வருகிற போது அவர்களால் ஏற்படக்கூடிய கலாச்சார பண்பாட்டு மாற்றங்கள், அந்த கலாச்சார பண்பாட்டு மாற்றங்களை ஏற்கிற ஒரு தலைமுறையும் நிராகரிக்கிற ஒரு தலைமுறையும் அங்கே இருக்கிறது. நவீனம் சமூகத்தை நோக்கி வெள்ளைக்காரர்கள் கொண்டு வர நேருகிற போது அதை மறுத்து ஆவிகள் மீது, பேய்கள் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு சமூகமாக காங்கோ சமூகம் இருக்கிறது. அந்த மனிதர்கள் பற்றிய ஒரு கதையும் இங்கே விவரிக்கப்படுகிறது. அங்கே அந்த சமூகத்தில் வாழக்கூடிய, நம்ம நாட்டில் இப்போ சாமியார்கள் மாதிரி அங்கேயும் சாமியார்கள், பூசாரிகள், மந்திரவாதிகள் எல்லாம் இருக்கிறார்கள். அந்த மந்திரவாதிகளுடைய, பூசாரிகளுடைய கட்டுப்பாடு எப்படி இருக்கிறது, அது சமூகத்தை எவ்வாறு கட்டுப்படுத்துகிறது, அங்கே ஆண் பெண் உறவு எப்படி இருக்கிறது, அவர்கள் அந்த வன விலங்குகளை எவ்வாறு நடத்துகிறார்கள், இந்த வன விலங்குகள் மனிதனோடு இணையும் போதும் இணைய மறுக்கிற போதும் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள் என்பதுதான் இந்த நாவலுடைய மையப்பொருள். இந்த நாவல் ஏன் பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்றால், இந்த நாவல் ஒரு உருவக நாவல். இந்த உருவக நாவல் வேறு ஒரு கதையை சொல்ல விரும்புகிறது. மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மிருக குணங்கள், இதுதான் இந்த நாவலுடைய மையப்பொருள். மனிதர்கள் தோற்றத்தில் மனிதர்களாக இருக்கிறார்கள், ஆனால் அவருடைய நடவடிக்கை, செயல்பாடுகள், அவருடைய சிந்தனைகள் எல்லாமே மிருகத்தை விடவும் கொடூரமானவையாக இருக்கின்றன. மிருகங்கள் ஒருபோதும் தனக்கான நாளைய உணவை சேமித்து வைப்பதில்லை. மிருகங்கள் ஒருபோதும் தங்கம், நகை, பணம், சொத்து, பத்து, வீடு, பங்களா என்று எதையும் சேர்த்து வைப்பதில்லை. அந்த நேரத்து உணவுக்கு மட்டுமே அந்த விலங்குகள் போராடுகின்றன. ஆனால் மனிதர்கள் தனக்கு மட்டுமல்ல, தன்னுடைய வாரிசுகள், இன்னும் 7-8 தலைமுறை வாரிசுகள் வந்தாலும் கூட அவர்களுக்கான சொத்தையும் பணத்தையும் சேமித்து வைக்கிற ஒரு மனப்பாங்கை கொண்டு இருக்கிறார்கள். விலங்குகள் மேன்மையானவர்களா, மனிதர்கள் மேன்மையானவர்களா? மனிதர்கள் படித்திருக்கிறார்கள், விலங்குகள் படிக்கவில்லை. ஆனால் விலங்குகளிடம் இருக்கிற ஒரு ஒழுங்கு, ஒரு கட்டுப்பாடு, ஒரு கண்ணியம் இன்று நம்முடைய நாகரிகமிக்க, பண்பாடு மிக்க, அறிவு மிக்க, அறிவியல் வளர்ந்தோங்கி இந்த காலத்தில் இருக்கிறதா என்றால் இல்லை தான். அந்த விதத்தில் மனிதர்கள் உள்ளும் இருக்கிற மிருக குணத்தை அறிவதற்கு இந்த நாவல் ஒரு வழியாக இருக்கிறது. இந்த நாவல் கட்டமைக்கிற, விவரிக்கிற விஷயங்கள் நம் தமிழ் இலக்கியத்திற்கு புதிது. இது பேசுகிற பொருளும் புதிது, மொழியும் புதிது. ஆகவே ஒரு எழுத்தாளனாக நான் அந்த நாவலை பரிந்துரைக்க விரும்புகிறேன், படிக்க வேண்டுகிறேன். காரணம், இது எழுத்தாளர்களை வேறொரு கோணத்தில் சிந்திக்க வைக்கிறது. பொதுவாக தமிழ் எழுத்தாளர்கள் குடும்ப கதைகள் தான் இன்று வரை எழுதி கொண்டிருக்கிறார்கள். காதல், தோல்வி, பணமின்மை, வறுமை, ஜாதி, இது குறித்து தான், புற விஷயங்கள் குறித்து தான் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் அதிகமாக பேசுகிறது. மனதிற்குள் நிகழக்கூடிய அக விஷயங்கள் குறித்து தமிழ் இலக்கியங்கள் அதிகமாக பேசுவதே இல்லை. அந்த விதத்தில் தான் இந்த நாவல் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த நாவலை எழுதிய அலேன் மாபாங்க் ஒரு தேர்ந்த கதை சொல்லியாக இருக்கிறார். இதற்கு முன்பாக அவர் பல்வேறு நாவல்களையும் சிறுகதைகளையும் எழுதியிருக்கிறார். அதிலிருந்து வேறுபட்ட ஒரு நாவலாக இருக்கிறது.
நமக்கு தமிழ் மரபில் கதை சொல்கிறதற்கும் வெளிநாடுகளில் கதை சொல்கிற மரபிற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவர் வேறு வேறு விதமான உத்திகளை பயன்படுத்துகிறார்கள், வேறு வேறு விதமான முயற்சிகள் அவர்கள் மேற்கொள்கிறார்கள். நாம் அப்படியான ஒரு முயற்சியை மேற்கொள்வதே இல்லை. தமிழ் வழக்கமான ஒரு கதை சொல்லல் தான். காலையில் எழுந்தேன், சாப்பிட்டேன், குளிக்க போனேன், வேலைக்கு போனேன், வேலை முடிஞ்சு வந்தது, படுத்தேன், தூங்கினேன். இவ்வளோதான் நம்முடைய கதைகள். ஒரு முன்மாதிரியான கதையை சொல்கிற, முன்மாதிரியான கதை எழுதுகிற மரபு நம்மிடம் இன்னும் வளரவில்லை. வளர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இல்லை என்றால் மீறி போனால் நம்முடைய எழுத்தாளர்கள் பேய் கதைகளை இங்கே உருவாக்குகிறார்கள். இந்த பேய்களும் இந்த நாவலுக்குள் வருகிறது. சாமியாடிகள் இந்த நாவலுக்குள் வருகிறார்கள். ஜனங்கள் இந்த நாவலுக்குள் வருகிறார்கள். அந்த இயற்கை சூழல் எல்லாம் பின்னி பிணைந்த ஒன்றாக இந்த நாவல் இருக்கிறது. ஒரு முள்ளம்பன்றியின் தன் வரலாற்று கதை என்று சிந்திக்கக்கூட நாம் யோசிக்க மாட்டிருக்கோம். யோசிக்கவே நமக்கு அந்த சிந்தனையே வரவே இல்லை. புதிய சிந்தனையை இந்த நாவல் பேசுகிறது. ஒவ்வொரு நாவலும் இல்லை ஒவ்வொரு கதையும் நமக்கு புதிதாக கற்றுத்தருகிறது. இலக்கியம் என்பது, படிப்பு என்பது, கல்வி என்பது புதிதாக கற்றுக்கொள்வது. இந்த முள்ளம்பன்றியின் தன் வரலாற்று கதை எனக்கு ஒரு புதிய படிப்பாக, புதிய கல்வியாக இருக்கிறது. இந்த நாவலை பிரெஞ்சு மொழியிலிருந்து மொழிபெயர்த்திருக்கக்கூடிய எஸ்ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு நல்ல தமிழ், பிசிறற்ற தமிழ், அழகான தமிழ், படிப்பதற்கு எந்த இடையூறும் இல்லாத ஒரு மொழியை அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். ஒரு மொழிபெயர்ப்பே பொதுவாக வாசகனை படிக்க தூண்டும், ஒரு விதமான அலுப்பை தூண்டும். ஆனால் இந்த எஸ்ஆர் கிருஷ்ணமூர்த்தியுடைய மொழிபெயர்ப்பு ரொம்ப நம்பகத்தன்மை உள்ளதாக இருக்கிறது. சரளமாக படிக்க முடிகிறது. எனக்கு தெரிந்து இதில் எந்த வாக்கிய பிழைகளோ இல்லை, இல்லை கருத்து பிழைகளோ குழப்பங்களோ இந்த நாவலில் இடம்பெறவில்லை என்பது அந்த மொழிபெயர்ப்பாளருக்கான ஒரு சிறப்பாக கூற வேண்டும். இந்த நாவலை வெளியிட்டிருப்பது காலச்சுவடு பதிப்பகம். காலச்சுவடு பதிப்பகம் தொடர்ந்து மொழிபெயர்ப்புக்கு முன்னுரிமை கொடுத்து மொழிபெயர்த்து தமிழில் வெளியிட்டு வருகிறது. அந்த விதத்தில் அந்த பதிப்பகம் தமிழ் வாசகர்களுக்கு, தமிழ் எழுத்தாளர்களுக்கு ஒரு புதிய உலகை காட்டுவது என்ற நோக்கத்தோடு அந்த பதிப்பகம் செயல்பட்டு வருகிறது. அந்த பதிப்பகத்திற்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த நாவலை எழுதிய அலேன் மாபாங் அவர்களுக்கும், இதை தமிழில் மொழிபெயர்த்த எஸ்ஆர் கிருஷ்ணமூர்த்திக்கும், பதிப்பகத்திற்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.